ஹலோ குட்டீஸ், குட் மார்னிங். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நமக்கு பூஜை ரூமில் இருக்கிற பெரிய ஒரு கஷ்டமே என்னதான் பூஜை பொருள் பளபளன்னு மின்னணுங்க. அதுக்கான ஒரு டிப்ஸு தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு 2 பொருள் தான். அந்த பொருளை வச்சு நம்ம பாத்திரத்தை விளக்கணும்னா சூப்பராக பாத்திரம் விளக்கணும். அந்த பொருள் தாங்க லெமனும் சபினாவுங்க. இந்த 2 பொருள் போதும்ப்பா, நம்மளுடைய பூஜை பாத்திரம் மின்னு பளபளன்னு மினுக்கும். எப்படின்னு பாருங்கள். லெமன் நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணது ஒரு பேக்கெட்டில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நான் மேக்ஸிமம் ஃப்ரைடேனா தேர்ஸ்டே நான் விளக்குவேன். ஸோ அந்த டைமில் சபினாவை எடுத்து அந்த லெமனோடைய பிழிஞ்ச இதில் இருக்குல்ல, அதில் தொட்டு அந்த பாத்திரத்தை நல்லா கழுவிக்கணும். பாத்திரத்தை கழுவிட்டு அந்த எலுமிச்சையோட தோல் இருக்குங்களே, அதை வச்சு நான் விளக்குறேன். நீங்களே பாருங்கள், நான் விளக்கும் போது பாத்திரம் எப்படி இருக்குது, விளக்கி முடிச்சோன்னே எப்படி இருக்குன்னு. மேக்ஸிமம் நான் வாரம் விளக்குறதுனால பாத்திரம் கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இல்லை. ஆனால் அதே மாதிரி அழுக்காக இருக்கிற ஒரு கரையை எப்படி நான் க்ளீன் பண்ணி காட்டுறதும் நீங்கள் பாருங்கள். மேக்ஸிமம் இது ரொம்ப பளபளன்னு அழுக்கு இல்லைனாலும் கொஞ்சம் அந்த பளபளப்பு வந்துடும். இதே நான் அழுக்கான பாத்திரத்தை க்ளீன் பண்ணும்போது அது கரை எப்படி போகுதுங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான், ஒன்றுமே இல்லை. லெமன் இருக்குங்களே, அதோட சாறு கொஞ்சோண்டு அதில் பிழிஞ்சு விட்டு அதே மாதிரி அந்த லெமனை வச்சு நம்ம தேய்ச்சி விட்டோம்னா நல்லா அந்த கரை போயிடும். அந்த வீடியோவில் நான் காட்டுறேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நான் மேக்ஸிமம் பூஜை பொருள் விலக்கி அதை நல்லா துணியை வச்சு தொடச்சி நம்ம பொட்டெல்லாம் வச்ச பிறகு அந்த பூஜை ரூமே ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் நான் சொன்ன கரை. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் விளக்குற சோப்பு இருக்குல்ல, அதை வச்சு ஃபஸ்ட்டு ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். அப்புறம் லெமன் சாரை பிழிஞ்சு விட்டு அதை வச்சு விளக்கி பார்க்குறேன். பாருங்கள், கரை போயிடுச்சு. ஸோ சிம்பிளான ஒரு விஷயம் தான். நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பொருளை வச்சு நம்ம பாத்திரத்தை விளக்கலாம். எப்படி இருந்தேன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான். இந்த பொருள் எப்படி பளபளன்னு மின்னுது பாருங்கள். நம்ம பாத்திரத்தை விளக்குறது ஒரு பெரிய வேலையாகவே வச்சுக்க வேணாம். சிம்பிளாக வச்சு நம்ம முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு நல்ல துணி, சாமி பொருளை துடைக்கிறதுக்காகவே ஒரு துணியை வச்சு அந்த பொருளெலாம் தொடச்சி வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு நீங்கள் விளக்கேற்றி பாருங்கள். பூஜை ரூம் அப்படி அழகாக இருக்கும், மங்களகரமாக இருக்கும். நான் செஞ்ச இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் பாய்.